சென்னையில் இயங்கி வரும் சீனிவாசன் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் தனது 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு திருவல்லிக்கேணி PK சாலையில் உள்ள ஒரு பள்ளியில் திங்களன்று பல் மருத்துவ முகாம் நடந்தது. இந்த முகாமில் பல் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக பல் மருத்துவ சிகிச்சை அளித்தனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் 25 முகாம்கள் நடத்தப்படும் என்று தொண்டு நிறுவனத்தினர் தெரிவித்தனர். வக்கீல்கள் பலருக்கு நன்மை தரும் வகையில் மருத்துவ காப்பீடு வழங்க தமிழ்நாடு பார் கவுன்சில் முடிவு செய்துள்ளது. இதன்படி திங்களன்று பார் கவுன்சில் அலுவலகத்தில் காப்பீட்டு திட்ட அறிமுக விழா நடந்தது. இத்திட்டத்தை தலைமை நீதிபதி SK கவுல் துவக்கி வைத்தார். பார் கவுன்சிலில் உறுப்பினராக உள்ள ஒவ்வொரு வக்கீல்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. இதற்காக ஆண்டுக்கு கூடுதலாக வக்கீல்களுக்கு 2000 ரூபாய் சந்தாவாக செலுத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சி சேமநல திட்டத்தின் கீழ் 5,25,000 ரூபாய் வீதம் காசோலையை தலைமை நீதிபதி SK கவுல் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் தலைமை நீதிபதி பால் வசந்தகுமார், பார் கவுன்சில் துணைத் தலைவர் அமல்ராஜ் கலந்து கொண்டனர். இந்தியாவின் 66வது குடியரசு தின விழா திங்களன்று கொண்டாடப்பட்டது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு அலுவலகங்களில் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி SK கவுல் கொடியேற்றி காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ரத்த தானம் செய்த நீதிமன்ற ஊழியர்களுக்கு சால்வை போர்த்தி பாராட்டினார்.